4 கலந்து சாப்பிட்டேன், எனக்கு இவ்வளோதான். ஏன்னு கேட்டால் பேசுறது கரெக்டாக இருக்கும், அவன் புத்தி வேலை செய்யும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அசைவ உணவு சாப்பிடும்போது புத்தி மட்டுனாக்க அப்படி இல்லை, கடுமையான வேலை செய்யறதுக்கு மனம் படைத்தவன்னு அர்த்தம். எதையும் எடுத்த போட்ட தூக்கினவன் என்ன அசைவ சாப்பிட்றது, உனக்கு என்ன என் தெம்பில சாப்பிட்றியா தூக்கி போடுறான். இவன் அறிவு சார்ந்தவன், புதனோட ஆதிக்கத்தில் உள்ளவன். அவன் என்ன செய்வான்னா கணக்கு பிள்ளையா இருப்பான். ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவான், ஒரு சைவ இதாக இருக்கான். அங்கே கூட சாப்பாடு பிரச்சனை தான். ஏன்னா எல்லாருமே அந்த சாப்பாட்டில் தான் சிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த சாப்பாட்டு நல்லா உழைப்பான். ஏன்னு கேட்டால் சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாது. அதனால அவனை வெளியில் போகாத கட்டி போட்டு வைக்க பசி உள்ளே தூண்டும். ஏன்னா விட்டோன்னே என்னென்னா என்ன கிடைக்குதோ அது சாப்பிடுவான். ஐடி கம்பெனி ஒர்க்கு. இதே சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. எனக்கு இது போதும், இதுதான் பழம், ஒரு 4 பழத்தை சாப்பிட்டு அப்படி இருந்துடும், ஒரு பால் சாப்பிட்டுட்டு இருந்துடுவேன், இப்படி இருக்காங்க. எல்லோரும் மனிதர்கள் தான். அவங்க செய்கிற சென்சிட்டிவ் ஒர்க் இருக்குல்ல, அதை பொறுத்து இந்த குணமும் அந்த குணமும் மாறி உடலில் ஃபிசிக்கலி ஒர்க்கை கொடுக்குது, மென்டலி ஒர்க் கொடுக்குது. அதை மனோகாரகன் சந்திரனும் புதனையும் வைத்து மென்டலி ஒர்க்கையும், செவ்வாய் சுக்கிரனை வைத்து ஃபிசிக்கல் ஒர்க்கையும் பார்க்குறோம். இப்படி தான் உடற்கூறுவை பிரித்து மருத்துவ ரீதியாக நம்மளுடைய முன்னோர்கள் சித்தா பல பிரிவு அதுக்குள்ளே இருக்குது, அப்படி கொண்டு வரோம்.